சூர்யா நடிப்பிநாயகன் சூர்யா என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா 45 படத்தில் நடித்து முடிச்சிருந்தாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடைசி ஷெட்யூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வெற்றிமாறனோட வாடிவாசலில் தான் அவர் நடிப்பாருன்னு பார்த்தா வாடிவாசல் இப்போதைக்கு டிராப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்க சொல்லப்படாமலேயே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமையே அந்த படம் டிராப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உண்மை ஆயிடுச்சு. ஏன்னா வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒத்து போகல. அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து அமீர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்தது சூர்யாவுக்கு பிடிக்கல. அதே மாதிரி சூர்யாவுக்கு வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பவுண்டு ஸ்கிரிப்டை கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா எதை எப்போ எடுப்போம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே கிடையாது. வாங்க சார் ஷூட்டிங் போகலாம், அப்படியே போக போக எடுத்துக்கலாம் அப்படின்னு வெற்றிமாறன் மற்ற படங்களில் பண்ணுவார் தெரியுமா, அதே மாதிரியே பண்ணால் கேட்டிருக்க கால் சீட்டே 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காருன்னா ஸ்கிரிப்ட் பெருசாக பண்ணாமல் அங்கே போய் எடுத்துக்கலான்னு ஷூட் போனால் கண்டிப்பாக 2 வருஷங்கிறது 4 வருஷம் ஆனாலும் ஆச்சரியமே இல்லை. அது மட்டும் கிடையாது, வாடிவாசலை வந்து 2 பாகமாக எடுக்க வேணாம் சார். ஏன்னா நான் வந்து 30 கோடி சம்பளத்துக்கு வந்து நான் இப்போ வந்து ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னோடய மார்க்கெட்டும் அதிகமாகிடுச்சு, ஓடிடி சேட்டலைட் இதெல்லாமும் அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் வாடிவாசலை 2 பாகமாக எடுத்தால் ஒரு 30 கோடிக்கு 2 படம் பண்ணால் எனக்கு 15 கோடி தான் சம்பளமா அப்படிங்கிற சூர்யாவோட நியாயமான கேள்விக்கும் அங்கே பதிலே இல்லை. அதனால் சூர்யா அவர்கள் என்ன பண்ணார்னா வாடிவாசலை ஒரே பாட்டை எடுங்க சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளை வைத்தாராம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் 2 வருஷம் டேட்டு கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி, கேட்டிருக்கீங்க, நான் ரெடி, ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த 2 வருஷத்துக்குள்ளே ஷூராகவே இந்த படத்தை நீங்கள் முடிச்சிடுங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கும் பதில் இல்லையா. சரி, எந்தெந்த ஷெட்யூலில் என்னென்ன சீன்ஸில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற நியாயமாக கொடுக்க வேண்டிய அந்த ஷெட்யூல் லிஸ்ட்டையும் சூர்யா கேட்டிருக்காரு. அதற்கும் வெற்றிமாறன் தரப்பில் வந்து பதிலே இல்லையா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நொந்து நூடுல்ஸான சூர்யா அதன் பிறகு தான் வாடிவாசல் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு விலகினதா தகவலாக வருது. ஸோ வாடிவாசல் விலகினதால நிறைய பேர் சூர்யாவும் திட்டுறாங்க, இந்த ப்ராஜெக்டே அவர் மிஸ் பண்ணிட்டாரு, புறநானூரை மிஸ் பண்ணி பராசக்தியாக மாறிச்சு, வணங்கானே மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கல அப்படிங்கிறதா உண்மை வணங்கானலாம். ஸோ இதே மாதிரி தான் வாடிவாசல் வெளிவந்தது காரணம் சூர்யா அல்ல வெற்றிமாறன் தான் அப்படிங்கிறதான் இண்டஸ்ட்ரியில் சொல்லிக்கிறாங்க. அதைத்தான் நிறைய அப்டேட்ஸ் நமக்கு வர தகவல்களும் சொல்லுது. அதனால் வாடிவாசல் படத்திலிருந்து விலகினது சூர்யா. ஆனால் அவர் விலகினதுக்கான காரணம் நியாயமான காரணம் அப்படிங்கிறதால சூர்யாவை வெறுமனே விமர்சனம் பண்ணுறதோ குற்றச்சாட்டு வைக்கிறதோ மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ வாடிவாசல் சூர்யா நடிக்கலை அப்படின்னா சூர்யாவுக்கு பதில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூர்யா எடுத்த இந்த முடிவு நியாயமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள்.